எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு இதோ நற்கருணை வடிவிலே நமது மத்தியிலே நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, உங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்துவதற்காக, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை வழங்குவதற்காக, உங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, மீட்பதற்காக நற்கருணைநாதர் நமது மத்தியிலே வீற்றிருக்கிறார். நம்பிக்கையோடு, ஏக்கத்தோடு, விசுவாசத்தோடு உங்களுடைய கண்களை திறந்து அழகான அற்புதமான நற்கருணைநாதரை உற்று பாருங்கள். உங்களை நேசிப்பதற்காக, உங்களுக்கு செவி கொடுப்பதற்காக, உங்கள் இல்லத்தில் வாழ்வதற்காக, உங்கள் இல்லத்திற்கு தேவையான சமாதானத்தை அளிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்நாளும் எப்பொழுதும் என்றென்றும் நமக்காக நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த 50 ஆண்டுகளாக மும்பை மறை மாவட்டத்திலே தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான மரோல் கிறிஸ்துவ மக்களை ஆசீர்வதிப்பதற்காக நற்கருணைநாதர் தன் கரங்களை விரித்து உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைப்பதற்காக நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை பாருங்கள். அவருடைய வல்லமை இப்பொழுது வெளிப்பட போகிறது. அவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. அவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற கஷ்டங்களையும் கண்ணீரையும் அகற்றப் போகிறது. எவ்வாறு ஆபிரகாமை அவருடைய குடும்பத்தை தந்தையாக இறைவன் வழி நடத்தினாரோ, எவ்வாறு இஸ்ராயல் மக்களை மோயிசன் தலைமையிலே தந்தையாக இறைவன் வழி நடத்தினாரோ, அதே போல கடந்த 50 ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்திலே எத்தனையோ குருக்கள் வழியாக கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக உங்களை நற்கருணைநாதர் வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை, நம் நற்கருணை ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்கள். தந்தையே, என் ஆண்டவரே, என் இயேசு கிறிஸ்துவே, என் நற்கருணை நாதரே, 50 ஆண்டுகளாக ஒரு புதிய பூமியிலே, ஒரு புதிய மொழி, ஒரு புதிய கலாச்சாரம், எங்கள் சொந்த மண்ணையும் மொழியும் விட்டுவிட்டு புதியதோர் உலகத்திற்கு வந்திருக்கிறோம். 50 ஆண்டுகளாக நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்கள் விசுவாசம் 50 ஆண்டுகளாக ஆழப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய செல்ல குழந்தைகளாக, உம்முடைய மகனாக, மகளாக நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம்.
இந்த மும்பை மறை மாவட்டத்திலே தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக இன்னும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் ஆழப்படுத்த வேண்டிய வல்லமையும் கிருபையும் ஆசீரையும் தாரும். என்னையும் என் குடும்பத்தையும் முழுமையாக உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். தேவனே, கருணைநாதனே, எங்கள் குடும்பத்திற்கு தேவையான வல்லமையை தாரும். எங்கள் குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை தாரும். எங்களையும் நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளையும் அடுத்த தலைமுறையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு பாதுகாப்பாக, எங்களுடைய தகப்பனாக, எங்கள் குடும்பத்தின் தலைவனாக இருந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். வாழும் தேவன் நீர், வல்லமை மிக்க தேவன் நீர், எங்களை நேசிக்கும் தேவன் நீர், எங்களை மீட்க ஆசைப்படும் தேவன் நீர், எங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் பொழிகிற தேவன் நீர். ஒரே ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதற்காக உம்முடைய உள்ளம் வருந்துவதை, அந்த ஆட்டினை தேடி செல்லுகிற தேவன் நீர். இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் உமது மந்தையை சேர்ந்த ஆடுகளாக ஒன்று சேர்ப்பீராக. சிதறி போனாலும் காணாமல் போனாலும், சிதறி போன காணாமல் போனா அந்த ஒரு ஆட்டினை தேடி சென்று உமது மந்தையோடு சேர்த்துக் கொள்வீராக. உம்முடைய மந்தையை சேர்ந்த ஆடுகள் நாம் உமது பராமரிப்பிலே வாழ ஆசைப்படுகிறோம். உமது நிழலில் வாழ ஆசைப்படுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே வாழ ஆசைப்படுகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் வாழும் கடவுள், வாழ்வளிக்கும் தேவன், நிறைவாழ்வளிக்கும் தேவன், நிலையான வாழ்வளிக்கும் தேவன். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை வழிபடுகின்றோம். அன்னை தெரேசா சொன்னது போல, என் ஆண்டவரை நற்கருணைநாதரை நாங்கள் பார்க்கிறோம், அவரோடு பேசுகிறோம், அவரை தொடுகிறோம், அவரையே நாங்கள் உணவாக உட்கொள்கின்றோம். எவ்வளவு பெரிய வல்லமை ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும். நற்கருணைநாதருடன் பேசுகிறோம், அவருக்கு செவி கொடுக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரை வழிபடுகிறோம், அவரையே உணவாக உட்கொள்கின்றோம். இந்த உணவு நிலை வாழ்வை நமக்கு கொடுக்க போகிறது. இன்னும் பல நூறாண்டுகள், பல தலைமுறைகள் இந்த புதிய மண்ணிலே, புதிய மொழியிலே, புதிய இடத்திலே நீங்கள் தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக வாழப் போகிறீர்கள். உங்களை தேவன், உங்கள் சந்ததியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணைநாதர் நிச்சயமாக வழி நடத்துவார். உங்கள் தலைமுறை சிதறி போகாது, வழி மாறி போகாது. ஏனென்றால் இந்த மந்தையை மும்பை மறை மாவட்ட தமிழ் கத்தோலிக்கம் என்னும் மந்தையை வழி நடத்துபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மௌனமாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பாதத்திலே உங்கள் குடும்பத்தை முழுமையாக, நீங்கள் பெற்ற குழந்தைகளை முழுமையாக அவர் பாதத்திலே வைத்து ஜெபியுங்கள். ஆசீர்வாதம் நிரம்ப பெற்றவர்களாக இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் வீடு செல்வீர்கள். உங்க முகத்து பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இந்த கடவுளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பினார்களோ அவர்கள் எல்லாம் ஏராளமான நலனையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். இதோ சக்கேயு அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அவன் ஏறிக்கொண்ட மாத்திரத்திலே, சக்கேயு இறங்கி வாரும், இன்று நான் உன் வீட்டிலே தங்க போகிறேன், இதோ உன்னுடைய வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். ஆம், அவன் செய்தது ஒன்றே ஒன்றுதான். நான் என்னுடைய ஆண்டவரது முகத்தை பார்ப்பேன், அவரது முகத்தை பார்ப்பேன். இதோ அத்தகைய ஒரு உள்ளத்தோடு கூட நான் என்னுடைய ஆண்டவரது முகத்தை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் முழு மனதோடு இங்கு வந்திருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே உன் முகத்தை பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும். கரங்கள் தட்டி பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே இவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் கண்ணிலிருந்து விடுபடுகிறார்கள். இதோ அந்த கனானைய பெண்மணி தன்னுடைய மகளுக்கு உதவி கேட்பதற்காக ஓடி வருகிறாள். இவர் கண்டுகொள்ளாமல் போகிறார், கடந்து போகிறார். சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நம் பின்னால் இவர் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு எதுவும் சொல்லாமல், நான் இஸ்ரேல் மக்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன் என்று சொல்லிய போது, ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று சொல்லி அழுது புலம்பி அவருடைய முகத்தை பார்த்து கெஞ்சினார். அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்லி இதோ ஆண்டவர் அந்த அம்மாவை உயர்த்தி பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவளுடைய மகளுக்கு குணத்தை, சுகத்தை, விடுதலையை, வெற்றியை தந்தருளினார். இதோ அந்த நம்பிக்கையின் தெய்வம், இதோ அந்த அற்புதமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், நம் அருகாமையில் இருக்கிறார், நாம் தொட்டு விடுகிற அந்த தூரத்தில் இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. நம்முடைய தேவைகளை, நம்முடைய அன்பை, நம்முடைய பார்வையை முழுமையாக அவர் மீது பதிப்போம் பிரியமானவர்களே, பதிப்போம். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. கரங்கள் உயர்த்தி பாடுவோம். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, இதோ அந்த எரிக்கோ சாலையிலே பார்த்திலேமு என்கிற குருடன்
எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவனை கடந்து போகிற பொழுது, அந்த வழியாக நீ செல்கிற பொழுது, நீர்தான் போகிறீர் என்பதை அறிந்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று கத்தினான். என்னப்பா உனக்கு வேணும் என்று நீர் அவனிடம் கேட்ட பொழுது, ஆண்டவரே, நான் உன்னை பார்க்கணும், உங்களோட முகத்தை பார்க்கணும், இந்த உலகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். கேட்ட மாத்திரமே, ஆண்டவரே, நீர் அவனை பார்க்க செய்தீரே, இதோ நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு தங்கி இருக்க வேண்டும், உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையிலே, ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறோம்ப்பா, எங்களை தொடுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதோ 50 ஆண்டுகளாக இந்த அற்புதமான மக்களை இந்த தமிழ் பணியிலே நீர் இணைத்திருக்கிறீர், ஒன்றாக சேர்த்து உமக்கு நன்றியுடையவர்களாக வாழ வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இதோ இந்த மும்பை தமிழ் கத்தோலிக்க மக்கள் ஒவ்வொருவரையும், இவர்களது குடும்பங்களையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் தகப்பனே, இவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. இரு கரம் உயர்த்தி, இயேசுவே வாருமே, சத்தமாக, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. உலகமெல்லாம் மறக்குதையா, இயேசுவே. உணர்வு எல்லாம்
கொடுக்கிறோம். இவர்களை வழி நடத்துகின்ற அருட்தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அருட்சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை இணைக்கின்ற இந்த குழுவை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழு தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 50 ஆண்டுகளாக உம்முடைய அற்புதமான பராமரிப்பிலே, பாதுகாப்பிலே இந்த மக்களை வழி நடத்திய உம்முடைய கிருபையை, கொடைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. குடும்பங்களாக எங்களை அர்ச்சித்திருப்பதற்கு நன்றி. எங்களோடு தங்கி இருப்பதற்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை தருவதற்கு நன்றி. உம்முடைய கொடைகளுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரை காத்த தெய்வமே, இனிமேலும் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இதோ இந்த மக்களை, இவர்கள் செய்கிற பணிகளை, இவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை, இவர்கள் பணிபுரிகின்ற இடங்களை, இவர்களது பொருளாதாரத்தை, இவர்களது வேலை வாய்ப்பை, இவர்களது குடும்பங்களை, படிப்பை, கல்வியை, ஒவ்வொன்றையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையுள்ள கரங்கள், நன்றி ஆண்டவரே. உம்முடைய திரு காயங்களுக்குள்ளே இந்த ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் இந்த நாளிலே பத்திரப்படுத்தும். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக உம்முடைய அருளை, ஆசிரை பெற்றுக் கொண்டு ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் தொடும் ஆண்டவரே. எங்களது கண்ணீரை எல்லாம் துடைத்து போடும் ஆண்டவரே. எங்களது காயங்களை எல்லாம் குணமாக்கும் ஆண்டவரே. நோய்களை எல்லாம் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் ஏந்தி கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தாங்கி பிடிப்பவரே நன்றி. எங்களை உயர்த்தி பிடிப்பவரே நன்றி. எங்களை மலைகளின் மேல் நிறுத்துபவரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய உன்னத கொடைகளுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த கொடைகளுக்காக நன்றி. எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியை தாரும், உம்முடைய அருளை தாரும், உம்முடைய அற்புதத்தை தாரும், உம்முடைய அதிசயத்தை தாரும். எங்கள் மத்தியிலே வந்து தங்கும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லையாய் அருகே இருப்பாய் ஆண்டவரே. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லையாய் அருகே இருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய். நீங்க தருவீங்க ஆண்டவரே. நின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய் ஆண்டவரே. நீர் என்றும் அணைத்திருப்பாய். நீ எப்பவும் என்ன அணைச்சி பிடிச்சுக்கங்கப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜரே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றி. கலங்காத திகையாத என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கலங்காத திகையாத என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. வாரும் ஆண்டவரே, வாரும் ஐயா. போ
நான் இல்லப்பா. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே, கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே. உம் அன்புக்கு அளவே இல்லை இயேசுவே, உம் அன்புக்கு அளவே இல்லை, இல்லவே இல்லை. இயேசு வாரா, நீ வாரா எந்தன் வாழ்வினிலே. நற்செய்தி வாசகத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம், அதிகாரம் 6, இறை வசனங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்கருணை என்பது வெறுமனே ஒரு அடையாளம் மட்டுமா? நற்கருணை என்பது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பிரிவினை சகோதர சகோதரிகள் பேசாத ஒரு நேரத்திலே ஏதோ ஒரு சில சபைகள் மட்டும் இந்த நற்கருணையை ஏற்றுக்கொள்கிற இந்த தருணத்திலே நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நம்முடைய திருச்சபையின் ஆணி வேராக, அடிவேராக, உயிர் நாதமாக இந்த நற்கருணையை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த நற்கருணை என்பது கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் எங்களோடு வாழ்கிறார் என்பதை நாம் அறிவோம். இன்னும் எளிதாக சொல்ல போனோம்னா, இந்த நற்கருணையை நாம் ஒரு 3 பகுதிகளாக பிரித்து இதை பார்க்க முடியும். அதையே இன்னைக்கு நான் ஒரு சிந்தனையாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நற்கருணை என்பது 1 உணவு. நற்கருணை என்பது 2வது, இது கடவுள் தன்னையே பலியாக, தன்னை தியாக பலியாக கொடுத்ததனுடைய நினைவு. 3வது நற்கருணை என்பது உடனிருப்பு. இப்போ இந்த நற்கருணை என்பது உணவு என்கிற பொழுது நமக்கு தெரியும், உணவு அப்படிங்கிறது
நம்முடைய மக்களிடையே வெறுமனே வயிறை நிரப்புவது மட்டுமல்ல. உணவு அப்படிங்கிறது அது நம்முடைய அன்பை கொடுப்பது. நம்முடைய குடும்ப நிகழ்வுகள்ல யாராவது நண்பர்கள், உறவினர்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வருகிற பொழுது அவங்கள உட்கார வச்சு நல்ல நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணவு படைத்து அவங்களுக்கு பிரியமானதை செய்து கொடுத்து நாம் அவர்களை வழி அனுப்பி வைக்கிறோம். அவங்களுக்கு சாப்பாடு இல்லை என்பதால் அல்ல, மாறாக நம்முடைய அன்பை, நம்முடைய உறவை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் ஒருவரோடு எனக்கு கசப்பு இருக்கிறது, ஒருவரோடு எனக்கு பிரிவினை இருக்கிறது என்கிற பொழுது நாம என்ன பண்ணுவோம்? அவங்க கூட உட்கார மாட்டோம், அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம், அவர்கள் கொடுக்கிற தண்ணியை கூட வாங்கி குடிக்க மாட்டோம். ஆம் பிரியமானவர்களே, உணவு என்பது நம்மை பொறுத்தவரை சடங்கு அல்ல, அது நம்முடைய வாழ்க்கை. அப்போ இயேசு எப்படிப்பட்ட ஒரு உணவுக்கு நம்மை அழைக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகளாக ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் கலந்து கொண்டு இங்கே மற்றவர்களுக்கு முன்பாக நான் சகோதரி, நான் சகோதரன், இவள் தாய், இவன் தந்தை அப்படின்னு இணைந்து வாழ இந்த நற்கருணை என்கிற உணவு நம்மை அழைக்கிறது. நீங்க எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஆலயத்தில் நற்கருணை பெயரால் ஒன்று கூடுகிற நேரத்தில் எல்லாம், இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிற நேரத்தில் எல்லாம் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள் என்கிற ஒரே உணர்வில் இந்த நற்கருணை உணவால் இணைந்து வாழ அழைக்கப்படுகிறோம். இதுதான் இங்கே முதலாவது இந்த உணவு அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துகின்ற அடையாளம். பிரியமானவர்களே, இரண்டாவது, இந்த உணவு என்பது ஒரு பலி. தொடக்க காலத்துல இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒரு பாவியை கூப்பிட்டு ஒரு பலியாக கூடிய ஒரு ஆட்டை எடுத்து தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் தங்களுடைய கைகளை அந்த ஆட்டுக்குட்டி மேல வைத்து அடித்து கொலை செய்தார்கள். அதை காட்டுக்கு அனுப்பி அதனுடைய இரத்தத்தை விலங்குகள் குடிக்க வைத்தார்கள். அதன் வழியாக அவங்க எதை உணர்த்தினார்கள்? எனக்காக ஒரு ஆடு சாகிறது, பலியாகிறது. அப்ப பலியாகுதல் என்பது இன்னொருவர் வாழ்வு பெறும் பொருட்டு இன்னொருவர் தன்னுடைய உயிரை கொடுப்பது. அப்போ நீங்களும் நானும் வாழ்வு பெறுவதற்காக என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். இந்த மனித குலம் வாழ்வு பெறுவதற்காக நான் என்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறேன். எப்படி அந்த வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது யாரெல்லாம் அதை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்வடைந்தார்களோ, அப்படி என்னுடைய ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்படுகிற அந்த நேரத்திலே, நற்கருணையிலே உயர்த்தப்படுகிற அந்த நேரத்திலே இதை பார்க்கிறவர்கள், இந்த நற்கருணையை நம்பிக்கையோடு நோக்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து இறந்தார் என்பது வரலாறு. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இறந்து போனார் என்பது வரலாறு. ஆனால் எனக்காக இறந்தார், நான் வாழ்வு பெறுவதற்காக இறந்தார், நான் இந்த சமூகத்திலே மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்வதற்காக இறந்தார் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, அறிந்து கொள்கிற பொழுது, தெரிந்து கொள்கிற பொழுது இது நமக்கான ஆன்மீகமாக, எனக்காக அறையுண்ட இயேசுவாக இந்த நற்கருணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் எனக்காக பலியான இயேசு. பிரியமானவர்களே, மூன்றாவது உடனிருப்பு. ஏதோ ஒரு உணவு கொடுத்தா நமக்கு நன்றாக தெரியும், மன்னாவை உண்டவர்கள் மடிந்தார்கள், மன்னாவை உண்டவர்கள் மடிந்தார்கள், இறந்தார்கள். அதே போல என்னுடைய ஆண்டவர் எனக்காக பலியானார் என்பது ஒரு நினைவு, வரலாறு, ஒரு வாழ்வியல், முடிந்து போயிடும். ஆனால் நான் நற்கருணையை பெற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் இருந்து என்னுடைய கடவுள் என்னோடு தங்கி இருக்கிறார்.
He is with me. என்னோடு இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் என்னோடு தங்கி எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சோர்ந்து போகிற பொழுது, நான் தளர்ந்து போகிற பொழுது என்னை தேற்றுகிற தெய்வமாக, என்னை ஏந்திக் கொள்கிற தெய்வமாக, என்னை தாளாட்டுகிற தாயாக, என்னை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுகிற தந்தையாக ஒவ்வொரு நாளும் என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவையானது ஏதோ நற்கருணை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிற ஒரு திருச்சபை அல்ல. இயேசு கிறிஸ்து உணவாக, உயிராக, என்னை சந்திப்பதற்காக, மக்களை இணைப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறார். இவர் எனக்காக பலியானவராக இருக்கிறார். என்னோடு எல்லா நேரங்களிலும், இது ரொம்ப முக்கியங்க. நான் தவறுகள் செய்கிற பொழுது என்னை ஒரு சிலர் விட்டுட்டு ஓடிடுவாங்க. நான் பாவி என்று தெரிகிற பொழுது பலர் என்னை கடந்து போவாங்க, மறந்து போவாங்க. ஆனால் நான் பாவியாக இருந்தும், நான் தவறு செய்பவனாக இருந்தும், நான் மோசமானவனாக இருந்தும், நான் எந்த நிலையில் இருந்தும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னோடு தங்குகிறவர் என்னுடைய நற்கருணை ஆண்டவர். அப்ப இப்படிப்பட்ட நல்ல தெய்வம், அற்புதமான தெய்வம் என்னோடு இருக்கிற பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவரே, நீர் இந்த 50 வருஷம் மட்டுமல்ல, இனி வருகிற 500, 5000, 5 லட்சம் வருஷமும் என்னையும் என்னுடைய சந்ததியும் நீர் காப்பாற்றுவீர் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நம்முடைய இந்த அற்புதமான தமிழ் சமூகம் நம்முடைய நற்கருணை நாதருக்கு முன்பாக நம்மை, நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து, இந்த நல்ல தெய்வத்துக்கு, இந்த அற்புதமான ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இதோ இந்த நேரத்திலே நம்முடைய சகோதரரோடு கூட இணைந்து நன்றி சொல்லி கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுங்க. தயவு செய்து பிராக்குகள் வேண்டாம். கண்களை மூடி மனமுருகி சகோதரோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒன்றுமே இல்லாத குப்பைக்கு சமமான என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறேன், தாங்கி பிடித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு இயேசுவே, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு இயேசுவே, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். சேர்ந்து பாடுவோம். இந்த நல்ல
என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை. ஆமாம் ஆண்டவரே, என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை. உம் சொந்தமாக்கவே மார்போடு அணைக்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. உம் சொந்தமாக்கவே மார்போடு அணைக்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. ஏன் என்மேல் இத்தனை அன்பு? ஆண்டவரே, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். கைகளை உயர்த்தி எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ. கரங்கள் உயர்த்தி பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். என்ன நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன நல்லவரே, நன்றி ஐயா. எங்களை காப்பவரே, நன்றி ஐயா. வாழ்வதனை இயேசுவே, நன்றி ஐயா. உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன்.
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.